சீமானோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? அவரோட ஜாதகத்துல அந்த 10ஆம் இடத்து அதிபதி பலமா இருக்காரு. சூரியன் வந்து நல்ல பலமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவரு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு கால சூழ் லக்கணத்துல புதன் உட்கார்ந்துருக்காரு. விருச்ச லக்கணத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி. அவர் நிறைந்த அறிவை கொடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஒரு அறிவை கொடுக்குது, அந்த அறிவே திருப்பி ஒரு பேச்சை வந்து ஒரு அசிங்கத்தை அவமானத்தை கொடுக்குறவளை கண்டிப்பா செய்யும். பதவியை 100% கொடுக்க மாட்டாரு. 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு. அப்ப அவர் வந்து இந்த எந்த சூழ்நிலையிலுமே இறைவன் உபயோகத்தில் கொண்ட மெய்யன்பர்களே வணக்கம். என்னென்ன நலமா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான காணொலிங்க. நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜோதிடர் திரு ஆவுடைய அண்ணாமலை இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஜோதிட ரீதியா அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்களை வச்சிருக்கீங்க. நம்ம சீமான் தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. சீமானோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குங்க? அவரை பற்றி நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டிருந்தோம். நிறைய நமக்கு கமாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி போடுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னு வைங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா 100% அவர் வந்து இந்த எலெக்ஷனில் 8% வாங்கியிருக்கோம், இத்தனை ஓட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருந்தாரு. நான் கணிச்சு போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட 3-4% தான் வருவார். 8% வாக்கு வந்து நான் வருவாருன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து அந்த பெர்சன்டேஜ் தான் வந்தார். அதை விட பெருசாக வரும்னு மற்றதெல்லாம் என்னோட கமெண்ட் போட்டாங்க. அந்த சீமான் கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ரொம்ப க்ளோஸாலாம் இப்போ ஒருத்தர்லாம் ரொம்ப வேண்டியாலாம் இருக்காங்க. ஆனால் என்ன எப்படி சொல்றீங்க, நீ வந்து அந்த ஓட்டு வங்கி கூட வராதான்லாம் கேட்டார். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு போனார் அவர்லாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்தில் அந்த 10ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்காரு. சூரியன் வந்து நல்ல பலமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு கால சூழ்நிலை இல்லை. அதாவது அந்த 10ஆம் இடத்து அதிபதி பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்றாவே தொழில் பண்ணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், ஒரு பதவிக்கு வரணுங்கிற ஆசையை கொடுக்கும், பெரிய இண்டஸ்ட்ரியில் அதாவது ஒரு 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். பட் ஆனால் இதுக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் அதை வெற்றி அடைகிறதுக்கு அந்த தசா புத்தி ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்க போகும்போது இவருக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா திக்பலம் வாங்கி உட்காந்துருக்காரு சந்திரனோட சேர்ந்து. அதே அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 12ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போய் உட்காந்துருக்கு. ஆனால் லக்கணத்தில் புதன் உட்காந்துருக்காரு. விருச்ச லக்கணத்தில் புதன் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி. அவர் நிறைந்த அறிவை கொடுக்கும். அதனாலதான் அவர் வந்து அதீத புக்கு படிக்கிறதுமே பொதுவாகவே புதன் வந்து ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்தாவே 100% வந்து அதீதமான வந்து அறிவை கொடுக்குற வேலையை செய்யும். மிகப்பெரிய நுண்ணறிவையும் கொடுக்கும். அது வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு புத்தி சார்ந்து நம்ம எந்த விஷயத்தை பண்ணனாலும் அதை சமாளித்து வந்துடலாம் அந்த பேச்சில் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்க புதன் கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்துட்டாவே எந்த சூழ்நிலையும் பொழைச்சிக்கிறோம். அதுதான் புத ஆதித்ய யோகம் சொல்றது. அது மாதிரியே இவருக்கு ஒரு ஜாதகத்தில் இந்த புதன் வந்து லக்கணத்துலேருந்து நல்ல பலமாக உட்காந்துட்டார். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு 8ஆம் இடத்து அதிபதி. அந்த பேச்சே அவருக்கு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நேற்று முதற்கொண்டு ஒரு கட்சி மீட்டிங்கில் எல்லா கட்சியோடும் சேர்ந்து பேசியிருக்காரு. அதுவே ட்ரோல் ஆகுது. புரியுதா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏதோ பச்சை வந்து இது மாதிரிலாம் எனக்கு பேசுனதே இப்போ திருப்பி அதை தந்தி ட்ரோல் ஆகுது. அப்போ இது மாதிரி தான் அது செயல்படும். ஏன்னா அவர் அசிங்கப்படுற வேலையை புதன் தான் கொடுக்கணும். எவ்வளவுக்கு ஒரு அறிவை கொடுக்குது, அந்த அறிவே திருப்பி ஒரு பேச்சை வந்து ஒரு அசிங்கத்தை அவமானத்தை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். இது வந்து அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது. இப்போ குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குருதசையில் சுக்கிர புத்தி. குரு வந்து 9ல் குரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ல் இருக்க பார்த்தீங்கன்னா ஓடி போனவர் தான். அவர் அந்த ஊரை விட்டு இங்கே சென்னை வந்தவர் தான். அப்போ குருதசை பொருளாதாரத்தில் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து இப்போ என்கிட்ட வந்து பேச முடியாது. இப்போ அவரோட கார் வச்சிருக்கிறதும் சரி, அவர் இன்னைக்கு பொருளாதாரத்தில் இருக்க டெவலப்மெண்ட்டும் சரி, பொதுவாக ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரி தான் சொல்றாரு. வாய்ப்பே இல்லை. ஓடி போ ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் 9ல் குரு இருந்து 1, 5, 9 அதில் 9ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். 9ல் குரு இருந்து உச்சம் பெற்ற குரு இவருக்கு சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ ரொம்ப தூரத்தில் வந்து இருக்கணுங்கிறது தான் அதோட அமைப்பு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த 9ஆம் இடத்து குரு வந்து அபரிவித வளர்ச்சியை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செஞ்சு பொருளாதாரத்தில். அப்போ அதுதான் அவரோட கிரக சூழ்நிலைப்படி அதுதான் நடந்துகிட்டு இருக்க தாண்டி பொருளாதாரத்துக்கு எந்த விஷயம் கிடையாது. அவரோட பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறது
அப்படிதான் இருக்குமே தாண்டி பதவியை 100% கொடுக்க மாட்டாரு. 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் பெற்று உட்காந்துருக்கு. அப்போ அவர் வந்து இந்த எந்த சூழ்நிலையிலுமே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் கூட ஆக முடியாது. இப்போ முதற்கொண்டு அவரை வந்து இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து எலெக்ஷனில் நிற்கிறதா அம்பாசுத்தமாக தான் ஏதோ கேள்வியெல்லாம் பட்டேன். அதுவுமே நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னைய கேட்டால் வந்து இவங்கெல்லாம் வேணா பேசலாம். அவர் இப்போ தமிழக அரசியே மாற்றம் கொண்டு வரணுங்கிறாரு. குறைந்தபட்சம் முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ ஆகிறது கூட வாய்ப்பு இல்லைங்களா? அவருக்கு வந்து செவ்வாய் திசை நடப்பு திசையா நடந்து செவ்வாய் புத்தி போகும்போது அவர் செய்யணும்னா செவ்வாய் திசை நடப்பு திசை நடந்து செவ்வாய் புத்தி போகும்போது இல்லைன்னா செவ்வாயோட சூட்சமங்கள் போகும்போது அந்த டேட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஓட்டு போடுறது எலெக்ஷன் என்றது இந்த காலகட்டம் வந்தால் வேணா வருவார். அது மாதிரிக்கே கால சூழ்நிலை அவருக்கு வரப்போறதே இல்லை. அவர் இப்ப முப்பாட்டன் முருகன் கையில் எடுத்திருக்காரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் போது சந்திரனோட செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்போ முருகனை ஒன்றும் எடுக்கலாம். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை. அவர் அறிவாளிங்க. அது நம்ம பேசவே தேவை. அவர் அறிவாளி தான். அதில் வந்து நம்ம வந்து மாற்று கருத்தை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த லக்கணத்தில் ஒரு புதன் ஒரு இதா இருந்துச்சுனாவே அது வந்து அறிவு சார்ந்து நிறைய விஷயத்த கொடுக்கும். ஆனா நல்லதா கெட்டதாங்கிறது பெரும் கனவு இருக்கு அவருக்கு தமிழ்நாட்டு. அதெல்லாம் கொடுக்கும். ஐயா நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட இப்பவுமே நான் ஜாதகம் பார்க்குறேன். யாருக்கிட்டையுமே நான் ஒரு 4 பேர் வச்சுட்டு ஜாதகம் பார்க்க விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு போய் எனக்கு மறைச்சியும் பேச தெரியாது. இந்த நிறையா ஜோதிடர் சொல்கிற மாதிரி இந்த உருட்டு மாதிரிக்க இவங்களுக்கு பாதகமாக பேசுகிறோம், இவங்களுக்கு அப்படிலாம் நமக்கு பேசவும் தெரியாது. நம்ம நேரடியாக அந்த 12 கட்டம் இருந்தால் போதும், புட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட யதார்த்தம். நான் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இதை எல்லா கட்சியும் பற்றிலாம் நீங்கள் பேசி போடுங்கன்னு என்கிட்ட ஏற்கனவே பேசுனீங்க. அப்போவும் நான் என்ன சொன்னேன், நான் கணிச்சு அது நடந்ததுக்கு அப்புறம் தாங்க ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லி சொல்லுவேன். உங்களோட இன்டர்வியூ முன்னாடியே நான் பேசும்போது சொல்லியிருப்பேன். நான் கணிச்சு அது நடந்ததுக்கு அப்புறம் என்னோட பேச்சு ஸ்டைல் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் கணிச்சது இல்லை. போய் ஐபிஎல் மேட்ச் முதற்கொண்டு கணிச்சேன். ஐபிஎல் நான் சொன்னேன். ஐபிஎல் என்ன விளையாட்டு வீரர்கள் எல்லாத்தையும் கணிக்கிறீங்களா இல்ல ஒரு வீரர் கேப்டன்? அது அந்த அணி உருவான டைம் அந்த கேப்டனோட இது. அந்த அணி உருவானுச்சுல அந்த டைமும் அந்த கேப்டனோட இது. ஏன் இப்போ இந்த ஜனநாயக மூவி ஏன் தடையானுச்சு அதை பத்தியே பேசி போட்டிருந்தேன். கரெக்டாக நான் 25 நாள் சென்று இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும், இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும்னு போட்டிருந்தேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 15-16 நாள்ல இந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எதனால தடைப்பட்டுச்சு முதற்கொண்டு பேசியிருக்கு. அந்த கிரகம் தான். அப்போ வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம், நல்ல நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருமா கேட்டால் இல்லையே. ஆமா, ஒரு கல்யாணம் பண்றாங்க, எல்லாமே பார்த்து கல்யாணம் பண்றோம். ஏன் அந்த கல்யாணம் இத்தனை டைவர்ஸ் ஆயிடுது? ஏன் ஆகுது? அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நமக்கு நேரம் எங்கே, நம்ம பிறப்பு இறந்தோம்ல, பிறக்கும் போது என்ன நடந்து என்ன நம்ம தலையில் எழுதியிருக்கோ அது 100% நடக்காது. என்ன நடக்க போறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். மற்றபடி இந்த ஜோதிடம் பொய் இதை உருட்டுறாங்க இப்படிலாம் சில பேர் பேசுகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுனா எனக்கு போதும். அது என்ன, அது நான் ஜோதிடத்தை நம்பாதாள். அந்த இதில் தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் ஜோதிடத்தை நம்பாதாள். என்னையை நம்ப வச்சுருக்கு அப்படின்னா என் வாழ்க்கை என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது பல வீடியோல சொல்லிருக்கீங்க. அதனால நான் ஜோதிடத்தை நம்பாதாள். எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா இறைவன் தான், நான் கிடையாது. சரி சரிங்க. இப்ப சீமான் ஆரம்பிச்சோம். இப்ப சீமான் வந்து இந்த பெண்ணால வந்து அடுத்து சர்ச்சை ஆயிட்டே இருக்குல்ல, அது எது பெண்ணால அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அசிங்கம் வந்து அவருக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அவரெல்லாம் அது எப்படி பண்ணனாலும் அவர் இன்னைக்கு வந்து அவர் பேசுறாரு தாண்டி நீங்க கண்டினியூ இப்ப இந்த எலெக்ஷன் சம்பந்தமா வீடியோ எல்லாம் மீட்டிங் பேசியிருப்பாரு. அதுக்குள்ள பாருங்க எத்தனை விமர்சனம் வந்திருக்கும். அவரோட அறிவே அவருக்கு ஆப்போசிட்டா தான் வரும். ஏன்னா புதன் 8ஆம் இடத்து அதிபதி சரியா. அவரு ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்தான் பாரு, கொடுத்துட்டு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு. அந்த பேச்சினாலே அவருக்கு ஒரு சில வருமானங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்து வேலையும் அவர் செய்யணும். அப்போ லாபத்தையும் அவர் தான் கொடுக்கணும். புதன் வந்து ஒரு நெருக்கடியும் கொடுத்தாலும் ஒரு லாபத்தையும் அவர் தான் கொடுக்கணும். அப்போ லாபத்தையும் அவர் கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். அது குரு தசை சொல்லவே வேண்டாம். நிச்சயமா நிச்சயமா. இப்போ கூட சுக்கிரபதி தான் நடந்திருக்கு. இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாம், 9 வயதுல குழந்தை. அதுதான் கொடுக்கும். அதுதான் சொல்லல. அதுதான் அந்த கிரகத்தோட அமைப்பு தான். சரி, நல்லதுங்க.